இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும். எழுகதிர்களை தொடர்ந்து வாரந்தோறும் இலக்கு மின்னதிலில் வெளியாகிக் கொண்டிருக்கும் அரச அறிவியலாளர் மு. திருநாவுக்கரசு அவர்களால் இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் கோட்பாடு, நடைமுறை, வரலாற்று போக்கு என்ற தலைப்பிலான கட்டுரை ஒலி வடிவத்தில் வழங்குகின்றோம். படித்தளிப்பவர் லட்சுமி அவர்கள். இலக்கு வார இதழில் வெளியான அரச அறிவியலாளர் மு. திருநாவுக்கரசு அவர்களின் இலங்கையில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையின் தோற்றமும் இன்றைய நிலையும் அரசியல் கட்டுரையின் ஒலி வடிவம் கேட்டீர்கள். படித்தளித்தவர் லட்சுமி அவர்கள். இலங்கையின் பொருளாதார பிரச்சினை அல்லது வர்க்க பிரச்சினை தீர்ந்தாலே இனப்பிரச்சினையும் தீர்ந்துவிடுமா? பகுதி 1 தொடர்ச்சி. மேலும் ஒரு தத்துவார்த்த கூற்றை சிறிது விரிவாக பார்க்கலாம். காணப்படும் நிஜமான வாழ்க்கை நிலைமைகளிலிருந்து தத்துவ பிரச்சினைகள் எழுகின்றன. அந்த நிஜமான யதார்த்தபூர்வ நிலைமைகளை மாற்றுவதன் மூலமே, உலகை மறு உருவாக்கம் செய்வதன் மூலமாக மட்டுமே அப்பிரச்சினையை தீர்க்க முடியும். அதாவது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது யதார்த்தபூர்வ வாழ்க்கை நிலையில், அதாவது அது நிஜமாக எவ்வாறு காணப்படுகின்றதோ அதை அதன் வடிவில் தீர்க்காமல் வேறு வழியில், அதாவது பொருளாதார பிரச்சினை தீர்ந்தால் அல்லது வர்க்க பிரச்சினை தீர்ந்தால் இனப்பிரச்சினை தீர்ந்துவிடும் என்று ஞானப்பால் குடிக்க முடியாது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது தனிப்பட்ட மனித மனதில் இருந்தோ அல்லது வெறும் கொலைவரி மனப்பாங்கில் இருந்தோ உருவாகுவதில்லை. அது காணப்படும் புவியியல் வரலாற்று பின்னணியில் இருந்து உருவாகின்றது. கிறிஸ்துக்கு முன் 1000ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்தே எகிப்தியர், பாரசீகர், பரந்த அரேபியர், ரோமானியர், பரந்த ஐரோப்பியர் என ஆசிய, ஆபிரிக்க, ஐரோப்பிய கண்டங்களைச் சேர்ந்த பல இனங்களாலும் யூதர்கள் அழிவுக்கும் துன்பத்திற்கும் உள்ளாகினர். இதற்கு இவர்களது புவிசார் அமைவிட அரசியல் பின்னணி பிரதான காரணமாகும். இத்தகைய புவிசார் அமைவிட வரலாற்று பின்னணியில் இருந்து இறைவனால் வாக்களிக்கப்பட்ட பூமி, த ப்ரொமிஸ்ட் லேண்ட் என்ற மத ரீதியான ஐதீகம் கிறிஸ்துக்கு முன் 1000ஆம் ஆண்டளவில் வடிவம் பெறத் தொடங்கியது. எந்த ஒரு ஐதீகத்துக்கு பின்னாலும் அதற்கு அடிப்படையான ஒரு நிஜமான வாழ்வியற் பின்னணி அல்லது வரலாற்று பின்னணி இருக்கவே செய்யும். யூதர்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்ட கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையானது மேற்படி 3 கண்டங்களையும் சேர்ந்த பல்வேறு இனங்களினாலும் காலத்துக்கு காலம் அவரவர் பங்களிப்புக்கு உட்பட்டு சுமாராக 3000 ஆண்டுகால வரலாற்று போக்கில் திரட்சி பெற்ற ஒன்றாகவும் காணப்படுகின்றது. இனப்படுகொலை என்றாலே அது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைதான். அதனை அவ்வப்போது எழுமாத்திரமாக நிகழும் ஒன்றாய் வெறும் உதிரி அர்த்தத்தில் பொருள் கொள்ளக்கூடாது. இலட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னான ஆதி மனித இனக்குழுக்களின் மத்தியில் ஓர் இனத்தை இன்னோர் இனம் அளித்துள்ள வரலாறுண்டு. இனக்கலவரம் ஓர் இனத்தின் மீதான திட்டமிடப்பட்ட பாரிய படுகொலை. இன, மத, அரச அடிப்படையில் ஒரு மக்கள் கூட்டத்துக்கு எதிராக பரந்த அளவிலான படுகொலைகள் உட்பட தீ வைத்தல் முதற்கொண்டு நாசகார வேலைகளை செய்தல் என இனப்படுகொலை பற்றி பல உதிரியான பதங்கள் பயன்படுத்தப்பட்டாலும் இவை அனைத்துமே கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்குள் அடங்குவனவாகும். முதன்முறையாக 1944ஆம் ஆண்டு போலந்து யூத இனத்தவரான ரஃபேல் லெம்கின் என்பவர் ஜெனோசைட் என்ற பதத்தை வடிவமைத்தார். 1946ஆம் ஆண்டு போலந்தில் நடந்த யூத இனப்படுகொலை விசாரணையின் போது ஜெனோசைட் வார்த்தை ஒரு சட்டப்பதமாக பயன்பாடடைந்தது. இதன் பின்பு 1948ஆம் ஆண்டு ஐநா ஜெனோசைட் கன்வென்ஷனுடன் சர்வதேச அளவில் ஜெனோசைட் என்ற பதம் இணைத்துக் கொள்ளப்பட்டது. கேபிட்டலிசம்
ஸ்ட்ரக்சரல் ஜெனோசைட் என்ற தலைப்பில் கரி லீச் என்பவரால் எழுதி 2012 வெளியான நூலில் தற்போதைய உலகில் அரசுகள் மூலமாக நடத்தப்படும் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளுக்கு உலகளாவிய முதலாளித்துவம் அடிப்படை காரணம் என்று ஒரு தத்துவ பின்னணியை கூற முற்படுகின்றார். நவீன தொழில்சார் பண்ட உற்பத்தி, முதலாளித்துவம் போன்றவை தோன்றும் முன்பேயும் லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முற்பட்ட காலத்திலேயும் இனப்படுகொலைகள் இடம்பெற்றுள்ளன. முதலாளித்துவத்தின் மூலம் தனியார் முதலீடு, தனியார் முதலீட்டின் மூலம் தனியுடைமை, தனியுடைமையின் மூலம் சொத்துடைமை என்று இதன் தத்துவ பின்னணி பின்னோக்கிய மூலத்திற்கு செல்லும். லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் ஓர் இனக்குழு தனது உயிர் வாழ்வுக்காக வளமான நிலத்தையும் நீர்நிலைகளையும் வளமான காட்டையும் கட்டுப்படுத்துவதற்காக இன்னொரு இனக்குழுவுடன் மோதி அதில் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயல்வதிலிருந்து சொத்துடைமையின் மூலக்கூறை அடையாளம் காணலாம். இன்று காட்டு பிராணிகளின் வாழ்வியலில் பிராணிகளுக்கிடையேயான இருப்பிடத்திற்கு உரிமை கோருவதான மோதல்களில் இதற்கான தெளிவான மூலத்தை காணலாம். அதனை வனவியல் விஞ்ஞானத்தில் வாய்ப்பான பகுதி என்று அழைப்பர். தனியார் முதலீட்டை அடிப்படையாக கொண்ட உலகளாவிய முதலாளித்துவ அரசியல் பொருளாதார கட்டமைப்புத்தான் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைக்கான மூலகாரணம் என்பது அறிவியல் சார்ந்த தற்கால அரசியல் பொருளாதாரம் பற்றிய ஒரு கோட்பாட்டு விளக்கம். ஆனால் இதன்படி உலகளாவிய அரசியல் பொருளாதார கட்டமைப்பு மாறும்போது கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையும் இல்லாது போய்விடும் என்ற ஒரு முடிவுக்கு வர நேர்கின்றது. உண்மை அப்படியல்ல. ஐயர் வரும் வரை அமாவாசை காத்திருக்காது. முதலாளித்துவ கட்டமைப்பை மாற்றுவதற்கு இடையில் அந்த கட்டமைப்பின் விளைவான கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை நடந்தேறி இன அழிப்புகள் ஆங்காங்கே பூர்த்தியாகிவிடும். ஏகாதிபத்தியத்தை விடவும் ஆபத்தானது இன அழிப்பு என்கின்ற வகையில் முதலில் இன அழிப்பை தடுப்பதற்கான பாதுகாப்பு முதன்மையானது. ஒரு பிரச்சினை யதார்த்தத்தில் எந்த வடிவில் காணப்படுகின்றதோ அந்த வடிவில் அது முதலில் தீர்க்கப்பட்டாக வேண்டும். இது சார்ந்த குழப்பம் அதிகம் மார்க்சிச அல்லது கம்யூனிசவாதிகளிடம் ஏற்படுகின்றது. ஆனால் இதற்கான சரியான நடைமுறையை பொது உடைமை அரசை நிறுவியவரான லெனினின் கோட்பாட்டிலும் நடைமுறையிலும் காணலாம். பொது உடைமை புரட்சிக்கு அடிப்படையான அம்சங்களில் ஒன்றாக தேசிய இனங்களின் பிரிந்து செல்வதற்கான சுயநிர்ணய உரிமையை வரையறுத்து அதனை லெனின் முதன்மைப்படுத்தினார் என்ற நடைமுறை உண்மையை மேற்படி இடதுசாரிகள் பலரும் கண்டுகொள்ள தவறுகின்றனர். தத்துவ பிரச்சினை யதார்த்தத்தில் நிஜமான வாழ்நிலையிலிருந்து எழுகின்றது என்கின்ற அறிஞர் மார்க்சின் கோட்பாட்டையும் மார்க்சிசவாதிகள் கவனிக்க தவறுகின்றனர். மனித வாழ்வுக்கு உணவு, உடை, உறைவிடம் என்பன அடிப்படையானவையே. ஆனாலும் பிராணிகளாயினும் சரி மனிதர்களாயினும் சரி உயிர் வாழ்வுக்கு முதன்மையானது பாதுகாப்பு. எனவே பாதுகாப்பு இன்றி வேறு எதுவும் இருந்து பயனில்லை. அதனால் அடிப்படையிலும் அடிப்படையானது பாதுகாப்பு. உலகிலுள்ள அனைத்து நாடுகளும் முதலில் முன்னுரிமை கொடுப்பது தேசிய பாதுகாப்புக்காகும். இதனை மேலும் அழுத்தமாக தேசிய பாதுகாப்பும் பந்தோபஸ்தும் என்ற பதமும் நடைமுறையும் விளக்கி நிற்கின்றது. பொருளாதார பிரச்சினை தீர்ந்தால் இனப்பிரச்சினை தீர்ந்துவிடும், இனப்படுகொலை தீர்ந்துவிடும் என்ற வெறும் பொருளாதார வாதமானது இனப்படுகொலையை இன்னொரு வழியில் முன்னெடுப்பதற்கான மார்க்கமே ஆகும். இலங்கையில் இனப்பிரச்சினை இல்லை, பொருளாதார பிரச்சினை தான் உண்டு. பொருளாதார பிரச்சினை தீர்ந்தால் இனப்பிரச்சினை தானாகவே தீர்ந்துவிடும் என்று மஹிந்த ராஜபக்ஷவும் கோத்தபய ராஜபக்ஷவும் கூறிய ஆபத்தான பொருளாதார இனப்படுகொலை வாதத்தை உரிய வகையில் கண்டுகொள்ள தவற முடியாது. 2024 இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் அதன் முக்கிய வேட்பாளர்களான ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார திசாநாயக்க போன்றோரும் இத்தகைய கட்டமைக்கப்பட்ட பொருளாதார இனப்படுகொலை வாதத்தையே முன்னிறுத்தினர். இவர்கள் கூறும் பொருளாதார இனப்படுகொலை வாதத்திற்குள் தமிழ் தேசிய இனம் தன் தனித்துவத்தை இழந்து சிங்கள பௌத்த மயமாக்கத்திற்குள் கரைந்து அழிந்து போய்விடும். மனிதன் வெறுமனே ஒரு பொருளாதார பிராணி அல்ல. பொருளாதாரத்துடன் கூடவே மொழி, பண்பாடு, கலை, தனித்துவம், வாழ்க்கை முறை ஆகிய அனைத்து அம்சங்களினாலும் கூட்டாய் பின்னி பிணைக்கப்பட்ட ஒரு தெளிவான சமூக வாழ்வை கொண்டவன். மனிதன் வெறுமனே ஓர் உணவுண்ணி பிராணி அல்ல. சராசரி மனிதர்களின் கண்களில் வெறும் உணவுண்ணிகளாக தோன்றும் பிராணிகளிடத்திற்கூட
தெளிவான பண்பாட்டு வேறுபாடுகளும் வாழ்க்கை முறை வேறுபாடுகளும் தனித்துவங்களும் உண்டு என்பதை கண்டுகொள்வதற்கான மனத்தை மனிதன் விரிவாக்க வேண்டும். இன்று வளர்ந்து வரும் அறிவியல் துறையான பிராணிகள் நடத்தையியல் விஞ்ஞானம் பிராணிகளின் பண்பாட்டியல் பழக்க வழக்கங்களை கூர்ந்து அவதானிக்கின்றது. கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை விவகாரத்தில் பொருளாதாரம் ஓர் அம்சமாக இருக்கின்றதேயாயினும் அதனை குறித்த புவியியல், அரசியல், வரலாற்று வளர்ச்சி போக்கு என்பவற்றுக்கு ஊடாக நடைமுறை சார்ந்து இரத்தமும் தசையுமான வாழ்வியலுக்கூடாக அதை பார்வையிட வேண்டும். நல்லதோ கெட்டதோ எந்த ஒரு செயலும் அல்லது நகர்வும் அவை தொடங்கிய இடத்திலிருந்து அவை அவற்றுக்குரிய தர்க்கபூர்வ பாதையில் பயணிக்கும். சமைப்பதற்கு விறகை கொளுத்தினால் அதில் வெப்பம் நேரடி விளைவாக வரும்போது புகை பக்க விளைவாக வருகின்றது. இதில் பக்க விளைவான புகையை எதிர்கொள்ள தவற முடியாது. புகையை புகையாக அணுகியாக வேண்டும். சமூகம், அரசியல், வாழ்வியல் அனைத்திற்கும் இது பொருந்தும். எனவே இனப்பிரச்சனையை அல்லது இனப்படுகொலையை பொருளாதார பிரச்சனையின் வெளிப்பாடு என்று கூறிவிட்டு அதனை அதற்குரிய பரிமாணத்தில் அணுகத் தவற முடியாது. எப்போதும் அடிப்படையையும் அதனோடு இணைந்த வெளிப்பாட்டையும் இணைத்து பார்க்க வேண்டும். இதில் வெளிப்பாட்டை புறந்தள்ள முடியாது. அதாவது நெருப்பிலிருந்து தோன்றும் புகை எப்படி பொய்யில்லையோ அப்படியே வெளிப்பாடுகளுக்கும் அவையவற்றுக்குரிய உண்மைகள் அல்லது தாக்கங்கள் உண்டு. தத்துவம் நடைமுறைக்கு வழிகாட்ட வேண்டுமே தவிர அது நடைமுறையில் இருந்து பிரிந்து கற்பனையில் இருக்க முடியாது. ஆதலால் தான் எந்த ஒரு நடத்தையின் வெளிப்பாடும் அதற்குள் உள்ளடங்கி இருக்கும் தத்துவத்தை எமக்கு ஓரளவு சொல்லி நிற்கும் என்ற தத்துவார்த்த கூற்றும் இவ்விடத்தில் கவனத்திற்குரியது. அனைத்தையும் தழுவிய முழுமைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை என்ற அறிவியல் பார்வையில் நின்று கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலையை வேரிலிருந்து மரமென விரிந்து விழுது வரை அதன் சூழலையும் உள்ளடக்கி உருவரை தீட்ட வேண்டும். அதனை அதனதன் குறித்த சூழலில் வைத்து உரிய வகையில் அதற்கே உரிய தனித்துவமான வடிவில் எடை போட வேண்டும். ஆதலால் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலைகளை வெறும் பொத்தாம்போக்காக பார்க்காது அவை அவற்றுக்குரிய தனித்துவமான பின்னணிகளில் வைத்து புவியியல், அரசியல், பொருளாதார, சமூகவியல், வரலாற்று வளர்ச்சி போக்கு என்பனவற்றுக்கூடாக அவை அவற்றுக்குரிய வகையில் எடை போடப்பட வேண்டியது முக்கியம். எந்த ஒரு தத்துவமும் நடைமுறையால் மெய்ப்பிக்கப்படாது விட்டால் அது வறண்ட வாதமே. எந்த ஒரு அரசியலும் நடைமுறைக்கு பொருந்தாவிட்டால் அது கற்பனாவாதமே. கற்பனாவாதமும் வறண்ட வாதமும் எதிரியின் கையில் கொடுக்கப்படும் கூரிய வாள்களாகும்.